ஹவுஸ் நம்பர் 1 இங்க இருக்கா? ஓகே. 2 இங்க தான் இருக்கு. குட். 3யும் இங்க தான் இருக்கு. குட். 5 இங்க தான் இருக்கு. ஆமா, 4 எங்க போச்சு? அது அங்க இருக்கு. அப்ப சரி, 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன இதெல்லாம்? கொள்ளையடிச்சிட்டாங்களே, என்ன முழுசா காலி பண்ணிட்டாங்களே. என்னங்க இங்க என்ன இருந்தது? இல்ல என்னால அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. என்னால யார்கிட்டயும் அதை சொல்ல முடியாது. எனக்கு அப்படி என்ன இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் முழுசா அழிச்சிட்டேன். கான்ஸ்டபிளே, அந்த பால ஃபாலோ பண்ணு. அது என்னங்கறத நம்ம கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். ஹலோ சிவா, சீக்கிரம் வா. ஒருத்தன் ஒரு பாலுக்குள்ள இருந்துகிட்டு மாடி மாடியா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே இங்க வா. லடுசிங் அங்கிள், அவன் எங்க இருக்கான்? நீ மார்க்கெட் பக்கமா வா சிவா. அங்கதான் அவன் ஒரு மாடி மேல இருக்கான். அங்கிள், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் சின்ன பையா, ஓரமா போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னாச்சு சிவா? அந்த பாலை நாம ஃபாலோ பண்ணி ஆகணும். அவன் எங்க இருந்து வந்தான், அதுக்கப்புறம் எங்க காணாம போனா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, அவன் எதுக்காக மாடியை தோண்டி எடுத்துட்டு போனான்னு இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. எப்பா, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுப்பா. எங்க ஊர்ல ஒரு திருடன் இருந்தான். எப்ப பார்த்தாலும் வைரத்தை மட்டுமே திருடிட்டு இருப்பான். அதனால அவன் வீட்டை சோதனை போட வருவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால யோசிச்சு அவன் சாணியை தட்டி வைரத்தெல்லாம் அதுக்குள்ள மறைச்சு வச்சுட்டான்பா. என்னது, மாட்டு சாணி இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் செவுத்துல ஒட்டி வச்சுட்டான். ஆனா நாம அது அறிவாளியாச்சே. என்னடா, இதுக்கு முன்னாடி இவனோட செவுத்துல வரட்டி இருந்ததே இல்லையே, இன்னைக்கு எப்படி புதுசான்னு யோசிச்சேன். நானும் செவுத்துல இருந்து வரட்டி எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டேன். பார்த்தா அதுக்குள்ள ஒரே வைரம்பா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருப்பேன்? கத்தி ஒட்டுமொத்த ஊரையே கூட்டிட்டேன்ல. திருடனையும் கெத்தா பிடிச்சு கொடுத்தாச்சு. ஆதி, வா 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 வா. நீ உண்மையிலே ரொம்ப இன்டெலிஜென்ட் பா. நீ மிஸ்டரிய சால்வ் பண்ணிட்ட. ஆமா ஆதி, உண்மையிலே எனக்குள்ள இருந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்ட. கண்டிப்பா அவரும் தன்னோட மாடியில எதையோ மறைச்சு வச்சிருந்திருப்பாரு. அதனாலதான் இவன் மாடியை தோண்டி எடுத்துட்டு போயிட்டான். வாங்க நம்ம மாடியில போய் செக் பண்ணலாம். நான் உடனே லட்டு சிங் சருக்கு ஃபோன் பண்றேன். நான் இங்க தான் இருக்கேன் சிவா. நாங்க உங்க வீட்டோட மாடியை செக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். இங்கதான் ஒண்ணுமே இல்லையேங்க. அப்புறம் எதுக்காக அவன் இந்த மாடியை இப்படி தோண்டி எடுத்துட்டு போனான்? சொல்லுங்க சொல்லுங்க. அட, என்ன இது? இது என்னன்னு சொல்லுங்க. இது தங்கம்பா. சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தங்கம் எல்லாத்தையும் நாங்க 5 பேரும் 5 பங்கா பிரிச்சுக்கிட்டோங்க.
தங்கம் கொஞ்சம் அதிகமா இருந்ததால எங்களால அதை பேங்க்ல வைக்க முடியல. அதனால தான் நாங்க எல்லாரும் ஒன்னா பேசி பிளான் பண்ணி தங்கத்தை உருக்கி மாடியில பதுக்கி வைக்கிறதுன்னு பிளான் பண்ணி வச்சோங்க. சரி, மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களா? வேதா சிட்டில தான் எங்கேயோ இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க எப்பவும் சந்திச்சுக்கவே இல்ல. ஆனா நீங்க எங்க இருக்கீங்கங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் யாரா இருப்பான்? எனக்கு அவன் யாருன்னெல்லாம் தெரியாது, எங்க இருந்து வந்தான்னு தெரியாதே சிவா. சரி, நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். ரெண்டு மாடியில இருந்த தங்கத்தை நான் எடுத்துட்டேன். இன்னும் 3 மாடி மட்டும்தான் இருக்கு. அவங்க கிட்ட தங்கம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட டேடி இவங்களோட பார்ட்னரா இருந்தாரு. ஆனா இவங்க அவரை ஏமாத்திட்டாங்க. எந்த இடத்துல ட்ரெயினை கொள்ளையடிக்கணும்னு பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு முன்னாடியே இவங்க ட்ரெயினை கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்புறம் தப்பிச்சு போயிட்டாங்க. ஒரு வழியா எங்க அப்பா இவங்க எங்க இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சாரு. அப்புறம் எல்லா டீடைல்ஸையும் ஒரு லிஸ்ட்ல எழுதினாரு. இவங்கள பழி வாங்கணும்ன்றது தான் அவரோட ஆசையே. அதனால நான் இவங்க கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் பறிக்க தான் போறேன். என் அன்பு அப்பா, நான் என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஆனா உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல? அவங்கள என்னால என் வழியில இருந்து ஈஸியா நகர்த்த முடியும். ஹலோ, நான் பால்ல வந்த ராபர் பேசுறேன். நான் நாளைக்கு வேதா சிட்டிக்குள்ள திருடுறதுக்காக போக போறேன். தடுக்க முடிஞ்சா தடுத்து காட்டுங்க. பிரேக்கிங் நியூஸ், நாளைக்கு பால் ராபர் வேதா சிட்டிக்குள்ள திருட வர போறான். ஐயா வாங்க, நம்ம எல்லாரும் அங்க போயாகணும். அவனை உடனே பிடிக்கணும். ஒரு நிமிஷம். டிவி சேனலுக்கு எப்படி திருட வீண சிட்டில தான் திருட போறாங்கிற விஷயம் தெரிஞ்சது? டிவி சேனலுக்கு ஒரு போன் வந்தது. நம்மள அவன் வழியில இருந்து நகர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண இருக்கான். யாரோட தங்கத்தை அவன் திருடணும்னு நினைக்கிறானோ அவங்க எல்லாரோட தங்கமும் அதாவது இங்க வீண சிட்டில தான் இருக்கு. பாருப்பா, தயவு செய்து இப்படி பண்ணாத. நான் முழுசா அழிச்சிடுவேன். என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்னோட அப்பாவை நீங்க ஏமாத்தி தங்கத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனீங்கல்ல, இப்ப நீங்க அனுபவிங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன விட்டுரு, விடுன்றல்ல. இப்ப உங்களை நான் கீழே விட்டுடவா இல்லன்னா நீங்களே ஒழுங்கா அந்த பாலை விட்டு வெளியில வரீங்களான்னு சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் பால்ல இருந்து வெளியே வந்துடுறேன். என்ன எதுவும் பண்ணிடாத. நீ என் அப்பாவோட இத்தனை வருஷ கனவை வீணாக்கிறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் உன்னை அழிச்சிருவேன் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. You are under arrest. இப்ப நீ நேரா ஜெயிலுக்கு வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லு.
அப்படியே நீ இது வரைக்கும் திருடின தங்கம் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடு. புரியுதா? எல்லா தங்கமும் கவர்மெண்டோடது. அதோட கொள்ளக்காரங்க எல்லாரையும் நாங்க கையும் களவுமா பிடிச்சிட்டோம். அதோட உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா உருண்டை உருண்டை குச்சால உன்னை வெளின்னு வெளுப்பாங்க.